ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி மானிட்டைசேஷன் அன்லாக் பண்ணி ஈஸியாக earn பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மானிட்டைசேஷன் அன்லாக் பண்ணுறதுக்கான கோல் பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மானிட்டைசேஷன் அன்லாக் பண்ணுறதுக்கான கோல் எவ்வளோ இருக்குன்னு. இப்போது 2026 மானிட்டைசேஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதோட கோலையும் பார்த்துடலாம். பாருங்கள், இதுதான் ஸ்மால் பண்ணியிருக்க கோலு. இப்போது ஈஸியாக எப்படி இந்த கோலை ரீச் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. மானிட்டைசேஷன் அன்லாக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 500 சப்ஸ்கிரைபர்ஸை தொடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஷார்ட்ஸ் இல்லாட்டி வீடியோவில் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை ரெக்வஸ்ட் பண்ண வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோன்னு கோச்சமாக நினைக்காதீங்க. ஏன்னா ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதுனால உங்களுக்கு தான் லாபம், உங்களுக்கு தான் ஏறும். பப்ளிக் ஷார்ட் வியூஸ்ன்னு எடுத்துக்கோங்க. பப்ளிக் ஷார்ட் வியூஸ் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை, அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது வந்து ஒவ்வொரு வீடியோவாக என்ன நீங்கள் போடுறீங்களே அந்த எல்லா வீடியோவையும் கணக்கெடுத்து போடுவாங்க. அதுதான் பப்ளிக் ஷார்ட் வியூஸ். செகண்ட் வந்து ரெண்டாவதாக தந்திருப்பாங்க, இன்னொன்று இது இல்லைன்னா அதுங்கிற மாதிரி. அதான் வந்து வாட்ச் ஹார்ஸ்ன்னுவாங்க. வாட்ச் ஹார்ஸும் அது ரீச் பண்ணுறது ஒரு கஷ்டம் இல்லை. லாங் வீடியோவை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து எவ்வளோ டைம் பார்க்குறாங்களோ அது வழியாக வந்து வாட்ச் ஹார்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படிங்கிறது வந்து நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். 3000 ஹார்ஸ். இப்போ வந்து 3000 ஹார்ஸ் நம்மளோட கோலு. இதை வந்து நம்ம மினிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மினிட்டாக கன்வெர்ட் பண்ணால் இவ்வளோ வருது. வீடியோ 10 மினிட்ஸ்க்கு போடுறீங்கன்னா அது 5 மினிட்ஸ் தான் அட்ராக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வீடியோக்கு 50K வியூஸ் போயிடுச்சு. 5 மினிட்ஸ் ஈக்குவல் டு 50K இவ்வளோ வருது. நம்ம கோலை வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு. ரொம்ப சுலபம் தான். கோலை நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. மானிட்டைசேஷன் அன்லாக் ஆயிடுச்சு. ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து போட்டுற முடியாது. அதனால் 10 to 30 வீடியோஸ் போடுங்க. இப்போ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ரீச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.